பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? புது வருஷம் எப்படி இருக்குது? புது வருஷம் பிறந்த 2 நாள் கடந்து வந்துட்டோம்ல. சரி, ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? கேளுங்கள், கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதான் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வேணும்? நீங்கள் தெளிவாக, திட்டமாக, கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு கேட்கணும். எதிர்பார்ப்போடு கேட்கணும். அப்போ அற்புதங்களை காண்பீங்க. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஏசாயா 41:17 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பேன். கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்னார்ல. அப்ப நீ கேட்ட ஆண்டவர் செவி கொடுப்பாராம். என்னுடைய மகள் கேட்கிறாள், என் மகன் கேட்கிறான், என் பிள்ளைங்க கேட்கிறாங்கன்னு ஆண்டவர் செவி கொடுப்பாராம். நீங்க இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கவனமாய் கேட்பார். கேட்டு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராகிய நான் அவளை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். என்ன அர்த்தம்? நீங்க கேட்கிறது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் செய்வேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கிற மக்களை அவர் கைவிட மாட்டார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கைவிட மாட்டார். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார், அற்புதம் செய்வார். அப்போ இந்த வருஷத்துல என்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறீங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய படிப்பின் ஆசீர்வாதம், தொழிலின் ஆசீர்வாதம், நிலங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். என்ன காரியம்? எதை நீங்க கேட்கிறீங்க? அதை குறிப்பா விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்க கேட்கறதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு விசுவாசத்தோடு இப்ப கேட்குறீங்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவே நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, என்னை கவனமாய் கேட்டு பதில் தருவேன்னு சொல்றீங்க. நான் இப்ப கூப்பிடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்கறது எனக்கு அருளி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. கேட்குறீங்களா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்கிறாங்க, குறிப்பா கேட்கிறாங்க, எதிர்பார்ப்போடு கேட்கிறாங்க. நீங்க அவங்களுடைய சத்தத்தை செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன் வாக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு அதை நிறுவீங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர் என்னை கைவிடவில்லைன்னு அவங்க மகிழ்ந்து களி கூறும்படி இன்றைக்கு அற்புதம் செய்த மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.